Hi friends, நான் Jayasri Krishnan from Gardening Garden Shoppee லேந்து தான் பேசுறேன். நீங்க இப்ப இங்க இருக்கிறது வந்து எங்களுடைய இயற்கையான மாடி தோட்டம். சோ இப்போ நாம இந்த செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா மாடி தோட்டத்துக்கான பேசிக்கான விஷயம் என்ன? செடிகளை எதுல வளர்க்கலாம்? நம்ம வந்து clay pot மண் தொட்டிகள்ல வளர்க்கணுமா இல்ல வந்து grow bag ன்னு சொல்றாங்களே அதுல வளர்க்கணுமா இல்ல buckets எல்லாம் சொல்றாங்களே அதுல வளர்க்கணுமா எதுக்காக வளர்க்கணும் அந்த மாதிரி and என்ன சைஸ்ல நம்ம எடுத்து செலக்ட் பண்ணி வளர்க்கறது இந்த மாதிரி வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா சோ நம்ம இப்ப சிம்பிளான விஷயங்களை நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் first வந்து மண் தொட்டிகள் அப்படின்றபோது டிஃபரண்ட் சைஸஸ்ல கிடைக்கும் உங்களுக்கு ஒரு 12 by 12 inch அந்த ரேஞ்சில இருந்து சின்ன தொட்டிகள் பெரிய தொட்டிகள் நிறைய கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு தெரியும் அடுத்து இப்போ லேட்டஸ்டா வந்து சொல்றது என்னன்னா LDPE bags HDPE bags இப்போ LDPE அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து low density polyethylene bag UV stabilized இருக்கும் ஏனா வெயில தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஓட்டைகள் இருக்கும் green bagலயும் இருக்கும் வெள்ளை bagலயும் இருக்கும் எதுக்காக இந்த ஓட்டை அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம விடுற தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி அதுலயே இருந்தனா வேர் அழுகிடும் அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி வரதுக்காக ரெடிமேடா பேக்லயே இந்த மாதிரி போட்டுருவாங்க இது வந்து ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் பேக் அடுத்து வந்து GSM இதுல பாத்தீங்கன்னா LDPE பேக்ல 600 gauges அப்படினா 150 microns thickness ஓட இருக்கும் அப்படின்றது இது வந்து பாத்தீங்கன்னா HDPE ல வந்து 200 GSM இதுதான் வந்து thickness குவாலிட்டியை வந்து மென்ஷன் பண்றதுக்கான ஒரு மெஷர்மென்ட் 200 GSM அப்படினு சொல்லுவோம் இப்போ சைஸஸ்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 24 40 cm அதுக்கப்புறம் 40 60 cm இந்த மாதிரி தான் வரும் ஆனா நம்ம HDPE பேக்ல பார்க்கறபோது கிரீன் கலர் ஆரஞ்சுல பார்க்கறபோது பாத்தீங்கன்னா நிறைய வந்து சைஸஸான கஸ்டமைஸ்டு சைஸஸ் கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம் சோ உங்களுக்கு வந்து கிரீன் ஆரஞ்சுல கிடைக்கும் ப்ளூ ரெட் அந்த காம்பினேஷன்ல கிடைக்கும் டார்க் கிரீன் காம்பினேஷன்ல கிடைக்கும் வேற கலர்ஸ்ல கூட ஆப்ஷன்ஸ் உண்டு உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அந்த கலர் ஆப்ஷன்ஸ்ல கூட நீங்க பேக்கை செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இல்ல எங்களுக்கு அவ்வளவுலாம் வசதி கிடையாது நாங்க பழைய பக்கெட்ஸ் எல்லாம் வச்சு பண்றோம் அந்த மாதிரி பண்றோம் அப்படின்றபோது யூசுவலா வந்து பிளாஸ்டிக் பழைய பக்கெட்ஸோ வாட்டர் கேன்ஸ் எல்லாம் வச்சு பண்றது வந்து முறையானதா அப்படின்றதெல்லாம் வந்து இன்னைக்கும் ஒரு क्वेश्चन மார்க்கா இருக்கு ஏன் அப்படினு கேட்டிங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் அதுவும் உணவுகள்ல வந்து சேர்க்கறத வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ எல்லாரும் முழு முயற்சியா இறங்கிட்டு இருக்கிற போது நீங்க பூச்செடிகளை வேணா வந்து பிளாஸ்டிக் பக்கெட்ஸ்ல எல்லாம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க உணவுகளா நம்ம எப்படி உள்ள உண்றோமோ அதெல்லாம் வந்து முக்காவாசி கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க சரி ஓகே அது முடிஞ்சிருச்சு இப்போ மண் தொட்டிக்கும் இந்த க்ரோ பேக்னு சொல்றீங்களா அதுக்கும் என்ன வித்தியாசம் எதனால நாங்க வந்து க்ரோ பேக்குக்கு போகணும் அப்படின்ற டவுட்ஸ் இருக்கும் இல்லையா அவங்க எல்லாருக்கும் சோ இப்போ நான் அதுக்கு சிம்பிளான விஷயம் சொல்றேன் மண் தொட்டிகள் ஆமா நம்மளுடைய எர்த்தன் பார்ட் நம்மளுடைய நேச்சர் கிஃப்ட் அதுல வளர்க்கலாம் அப்படி அதுவும் வந்து ஒரு முறையான ஒன்றுதான் ஆனா அதுல என்ன டிஃபிகல்ட்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா மண் தொட்டிகளுடைய நேச்சரே என்னன்னா அதை வந்து ஈஸியா வந்து தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ நம்ம வந்து என்னதான் பாட்டிங் சாயில சரியான ரேஷியோல போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சா கூட அது அந்த தண்ணியை உறிஞ்சிக்கிற தன்மை இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாவே வந்து மண்ணு வந்து இருக்கிற தன்மை வந்து ஜாஸ்தியாகும் அண்ட் பாத்தீங்கன்னா வெயிட் நம்ம வந்து ஒரு தனி ஆளா அதை தூக்கறதுக்கு கஷ்டம் இதுல இருந்து அதை எடுத்து அரேஞ்ச் பண்றது கஷ்டம் இந்த மாதிரி சில பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால இப்போ எளிமையான முறையா தான் இந்த க்ரோ பேக் சிஸ்டம் வந்திருக்கு அந்த க்ரோ பேக்கும் நம்ம எதுக்காக சொல்றோம்னா இட் இஸ் டீகாம்போசபிள் அது உரம் மட்கர தன்மை உடையறது நாளடைவுல அப்படின்றதுனால தான் நம்ம இதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ முதல்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம என்ன மாடியில ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீரைகள் தான் போடணும் ஏன் கீரைகளை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா 21 நாள்ல நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் அதுவும் இல்லாம கீரைகள்ல தான் உங்களுக்கு தெரியும் அதிக ஊட்டச்சத்து இருக்குன்றது ஸோ அதனால பிளஸ் பாசிட்டிவான ரிசல்ட் வரும் சீக்கிரமாவே நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணலாம் உங்களை என்கரேஜ் பண்ற மாதிரியும் இருக்கும் அதனால கீரைகள் போகணும் சரி கீரைகள் போறதுக்கு என்ன பேக் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இது பாருங்க இது 18 inches அகலம் இருக்கும் 9 inches வந்து உங்களுக்கு ஹைட் இருக்கும் ஸோ கீரைகளோட வேறு மொத்த அளவு இவ்வளோதான் இருக்குமே அதனால இந்த அளவு சூஸ் பண்ணீங்கன்னா போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க வீட்டில் அப்படின்னீங்கன்னா இந்த அளவு இருக்கிற பேக்கை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா போறோம் சப்போஸ் எங்க வீட்டில் 4 பேர் இருக்கோம் அப்படின்னீங்கன்னா இது பாத்தீங்கன்னா 29 inches அகலம் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும்
இது வந்து 9 inches தான், 24 இது 9. ஸோ 24/9 இருக்கும் இது. ஸோ நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் இந்த 1.5 கட்டு கீரை, 1.5லேருந்து 2 கட்டு கீரை நம்ம எடுக்க முடியும். இதுதான் கீரை வளர்க்கறதுக்கான முறையான பேகு. அடுத்தது காய்கறிகள் நம்ம வளர்க்கணும் அப்படின்னா காய்கறிகளுக்கு என்ன வகையான பேக்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12x12 அப்படின்னா 1 அடிக்கு 1 அடி பேகு அது யூஸ் பண்ணலாமா அப்படின்னோடனே எல்லாரும் அது போகிறோம் அப்படிங்கிறாங்க. நம்ம அதை விட கொஞ்சம் பெருசு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், 15x15. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 12x12ன்ற போது அதில் வர ஹார்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி 12x12 பேக்கை 10 பேக் அடுக்கிறதுக்கு ஒரு 15x15 வச்சுட்டு ஒரு 2 செடியாக வச்சிங்கன்னா அட் எ டைம் வளரும், உங்களுக்கு ஹார்வெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து 15x15 இது ஒன்று யூஸ் பண்ணலாம். இது வந்து காய்கறிகளுக்கான பேக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை விட பெரிய சைஸ் பேகு, இது வந்து 18x18ன்னு சொல்லுவோம். அப்புறம் 24x24 அப்படின்ற மாதிரி இருக்குது. 24 பிரெத் இருக்கும், 24 ஹைட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பேகை நான் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பழம்லாம் செய்யணும், எங்களுக்கு கீழே வைக்க இடம் இல்லை, ஆனால் பழம் உற்பத்தி பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னீங்கன்னா இதில் இந்த மாதிரி சைஸில் நீங்கள் வாழை மரத்தை கூட நீங்கள் வளர்க்க முடியும். ஸோ வாழை மரத்துலேருந்து நம்ம முருங்கை மரம், மாதுளம்பழம், கொய்யா, சப்போட்டா என்ன மாதிரியான பழ வகைகளை நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டால் கூட இதை வளர்க்கலாம். ஏன் நான் பெரிய பெரிய ட்ரம்மில் வளர்க்குறேன்னு, நான் எதுக்கு இதில் வளர்க்கணும், இது செடி தாங்குமா, இந்த பேக் வந்து வெயிட்டு தாங்குமா அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, ட்ரம்லலாம் வளர்க்கலாம், பட் ஆனால் யோசிச்சு பாருங்கள், அந்த ட்ரம்மு நீங்கள் மாடியில் எடுத்துன்னு வந்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் அதில் பாட்டிங் சாயில போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி எடுத்து வைக்கிறது, நாளைக்கு அந்த செடி பெருசாகி வளர்கிற பொழுது அதனோட வெயிட்டு எல்லாத்தையும் யோசித்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தோணுது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி ஒரு பேக்கை வச்சுட்டு சப்போர்ட்டிங் சிஸ்டமாக ஒரு கொம்பை கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, இல்லை எதுலையாவது பக்கத்தில் கட்டி விட்டுட்டோன்னா உங்களுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். நீங்கள் இதுக்கு மேலெல்லாம் ட்ரம்மெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இப்போ நான் வந்து சொன்னதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு காய்கறிகளுக்கு, கீரைகளுக்கு என்ன மாதிரி சைஸஸ் பேக்கை நம்ம வைக்கலாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுட்டுருக்குங்க. இதுக்கு அடுத்தபடியாக ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னது, அது என்ன க்ரோ பேக்குன்றதை இப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன பேக்கு அப்படின்னா, என்னடா அது இவ்வளோ பெரிய பேக்கை காமிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இல்லையா? இது ஒன்றுமே கிடையாது. இப்போ எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் வந்து எப்படி வந்து ஒரு சைஸு பேக்கை எப்படி நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம், எதில் வந்து ஹார்வெஸ்ட் ஜாஸ்தி வருது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா நம்மளுடைய அனுபவம் தான். எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் இப்போ என்ன மெத்தடை யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். எவ்வளோ பெரிய பேக் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து இந்த நீளம் வந்து 4 அடி இருக்கும், இந்த அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி இருக்கும், ஹைட்டு வந்து உங்களுக்கு 1 அடி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பேக்கா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. இதுலேயே 3 அடி பேக்கெல்லாம் கூட இருக்குது. இந்த ரெக்டாங்குலர் பேக்கை நாங்கள் ஒரு ஸ்டாண்டு மாதிரி செஞ்சுட்டு அந்த ஸ்டாண்டுக்குள்ளே வந்து காய்கறி விதைகளை போட்டு அதில் செடி வளர்க்குறோம். ஸோ இந்த மாதிரி எதுக்காக இவ்வளோ பெரிய பேக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுடைய செடிகளை நீங்கள் பார்க்குற போதே தெரிஞ்சுக்கலாம். அந்த ரெக்டாங்குலர் பேக்கு ஷேப்புக்குள்ள ஒரு 10 செடின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வெண்டைக்காய் செடி எடுத்தோன்னா அதில் வந்து 10 முளைப்பு திறன் வரும். அதில் கடைசியில் சர்வைவல் ஆகிறது ஒரு 5 இருக்கும். 5 செடி நல்லா வளர்கிற போது அட் எ டைம் ஒரு பேக்குக்குள்ளே 5 செடி ஒரே மாதிரி லெவலில் வரும். ஸோ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுற போது டெஃபினட்டாக நமக்கு 1 கிலோ வெண்டைக்காய் கட்டாயம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைச்சதுனா தான் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். நம்ம வந்து ஒரு வெண்டைக்காய் 2 வெண்டைக்காய் எடுக்கிற போது என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறோம், கடைசியில் 2 வெண்டைக்காய் தானே வருது, 2 கத்திரிக்காய் தானே வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எங்கள் அனுபவத்தில் நாங்கள் தெரிஞ்சது, இந்த ரெக்டாங்குலர் பேக்கில் பண்ணுற பொழுது உங்களுக்கு ஹார்வெஸ்ட் நிறையா கிடைக்கும், பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமை. அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே செட் பண்ணுற போதே அது ஒரு நீட்டாக லுக்கை கொடுக்கும். அது பார்க்கறதுக்கே வந்து கார்டனுக்குள்ளே வரோம் அப்படின்ற ஃபீல் இருக்குமே தவிர ஒரு கொச்சன்னு இருக்காது. நம்ம இந்த மாதிரி ஒரு பேக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற போது நீங்கள் அங்கே வாக் போகலாம், யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், எல்லாமும் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு மூலிகை தோட்டமும் நடுவில் அமைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நல்ல ஃப்ளவர்
ஃப்ளவர்ஸ் எல்லாமும் உள்ளே போட போகிறோம், நம்மளை சுற்றி பட்டர்ஃப்ளைஸ் பறக்கும். ஸோ அந்த அட்மாஸ்பியரை ஆம்பியன்ஸை ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல் ஆகிடும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்ம க்ரோ பேக்கை எப்படியெல்லாம் சூஸ் பண்ணலாம், எதுக்காக சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது முறையான வழிமுறைகள். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம க்ரோ பேக்கை பற்றிய தெளிவான ஒரு விளக்கம் நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா? இதுக்கு வர அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம வந்து பாட்டிங் சாயில்னா அது எப்படி மண்ணை வந்து ரெடி பண்ணணும், அதுக்கான வழிமுறைகள்லாம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இங்கே கமெண்ட்ஸ் பாக்ஸ்லேயும் வந்து நீங்கள் உங்களோட டவுட்ஸு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம், நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். டிஸ்கஷன்ஸும் நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னும் எங்களுக்கு டவுட் இருக்குது எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கீழே வர எங்களுடைய தொடர்பு என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு நாங்கள் முறையான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கோம். நன்றி, வணக்கம்.